டேய் அவன் சொன்னது பொண்ணுதானா? அப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது, பாத்துக்கோ. வந்துச்சாடா? டேய் சொல்றான் கிட்ட வந்துச்சா? டேய் போய் போடா போடா. ஓய் லூசா இருப்பானா? ஸ்மைல் ப்ளீஸ். என்ன? அது வந்து டைம் ப்ளீஸ். புரியல. நேரங்க நல்ல நேரம், கெட்ட நேரம், யமகண்டம், ராகு காலம். இப்ப நேரம் என்னன்னு சொல்லுங்க. 7:30 போகுது. யாரு கேள்றா? என்ன? அது வந்து நாங்க ஒரு நல்ல காரியம் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நல்ல நேரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த காரியம் நல்லபடியா முடியும் பாருங்க. அதாங்க கேட்டேன். அப்படி என்ன துறைங்க நல்ல காரியம் பண்ண போறீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, டேய் சும்மா வளவலன்னு பேசிக்கிட்டு. மேடம் எவ்வளவு பிஸியான ஆளு. சாரி மேடம். இட்ஸ் ஓகே. ஆட நான் சொல்ல வரது என்னன்னா, அதான் ஆடே ஓகே சொல்லிடுச்சுல. ஐ அம் சாரி மேடம். ஹலோ யாரு? நான் தான் சிங்கம் பேசுறேன். சொல்லு சிங்கம் சொல்லு. அதாயா காட்டுனல ஆட்டை கடத்திட்டோம். நான் சொன்ன ஆடு தானே? ஆமா நீ சொன்ன ஆடே தான். பிரச்சனை ஒன்றும் இல்லையே. டேய் போடா போய் எல்லாத்தையும் அப்புறப்படுத்துறா. யாரும் வந்துட போறாங்க போடும். ஹலோ அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சரி சரி வந்தா மட்டும் போதும். அப்படியா? சீக்கிரம் வாயா, எனக்கு 1008 வேலை இருக்கியா. நீ பாட்டுக்கு அங்க உட்காந்துட்டு இருக்கா? மச்சான் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். மச்சான் நான் சொல்லிக்கிறேன், நீ வா. இல்ல நான் மச்சானே வந்துடுறேன். சரி இந்த பாருங்கயா, மறுபடியும் நம்ம போட்டி நடத்துறோம். மச்சான் நீ கோடீஸ்வரன் ஆயிட்ட. டிரைவர் வண்டி நிறுத்தியா? நிறுத்து இறங்கியா. சிங்கம் கரெக்டா பிடிச்சிட்டல? பிடிச்சிட்டோம். இறங்கு மச்சான். எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு, வா. நீ போறோம் வா மச்சான் வா. மச்சான் நீ கோடீஸ்வரன் ஆயிட்ட. வாங்கயா. சரி சரி வா மச்சான், சத்தம் போடாத. ஐயோ மனசாமி, நீ ரொம்ப யோகக்காரங்க. உன் யோகத்துக்கு ஆடு சீக்கிரமா மாட்டிக்கிச்சு. அப்படியா? எங்க இருக்கு? எங்க இருக்கு தெரியலையா? கோணிக்குள்ள இருக்கியா? தெரியலையே. ஏன் மச்சான் கோணிக்குள்ள ஆடா? சத்தத்தையே காணும். இந்த சிங்கப்பையன் குழப்பறதுலே இருக்கான். பேசினாலும் குழப்புவான், நடந்தாலும் குழப்புவான். யோ ஓபன் பண்ணியா? கோணிக்குள்ள ஆடே கோடீஸ்வர மாமஹை. என்ன இந்த கட்ட கட்டி அவரியா ஒரு மச்சான் ஆகுறேன். நம்ம நாளைக்கு கோடீஸ்வரன் தான்டா. மச்சான் பொண்ணு. ஐயோ கவுத்துட்டாங்களே. இன்னும் பொண்ணு மச்சான் சீக்கிரம் வாடா. ஐயோ உள்ள பாட்டி பேத்திய கடத்திட்டாங்களே. என்ன போதும்? இவன் தான்டா கடத்த சொன்னா, அப்புறம் இவனே பயந்து ஓடுறான். என்னடா இப்படி ஓடுறாங்க? அவனுக்கு தான்டா கடத்த சொன்னது. டேய் அயோக்கிய பசங்களா, ஒழுங்கா ஓடி போயிருங்க. இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருக்க கூடாது. ஆசையா ஆட்டை கடத்த சொன்னா ஆளைய கடத்துவீங்களா? அது வெள்ளப்பாடி தவிர பேத்திய. என் மச்சானே வீட்டுல சேர்த்துடா. உங்களை சேர்த்ததுக்கு என் குடும்பத்துக்கு உழவு வைக்க பாத்தீங்களா? நல்ல வேலை, கட்டி வச்சு தோல் வைக்காம விட்டாங்களே. என்ன அது ஆடா? யோ உன் மச்சான் மாரிமுத்து தான் ஆளை காமிச்சான், அதான் தூக்கணும். சிங்கம் எதையும் கரெக்டா செய்வாயா? தோ முழுக்காம்பார் திருட்டு மொழி, அவனை கேளு. மச்சான் இவங்க பொய் சொல்லானுங்க. நான் ஆடத்தான் காட்டேன். இவங்க 10,000 வாங்கிட்டு 10 மணி பாக்க பொறுக்கி பசங்க. யோ மங்கடி மாரிமுத்து, பொய் சொல்லாதயா. ஆட்டை கடத்ததுக்கு எதுக்கு 10,000 கொடுத்த? ஏய் அதெல்லாம் உங்களுக்கு தேவையா? உங்க பூசாரித்தனம் வேணாம், உங்க பொங்கச்சேரு வேணாம். என் மாரியாத்தாக்கும் ஊருக்காரங்க தெரிஞ்சு அவ்வளவுதான், சின்ன பின்னம் ஆயிருவீங்க. யோ நாங்க போறது இருக்கட்டும், முதல்ல என் பைக்கை தொலைஞ்சதுக்கு பதில சொல்லு, அப்புறம் போறோம். டேய் நீ தொலைச்சதுக்கெல்லாம் நாங்க தருவோம். ஏற்கனவே 10,000 கொடுத்தது பெரிய விஷயம். ஒழுங்கு மரியாதை போயிருங்க. பஸ் ஸ்டாண்டு கிட்ட பார்த்தேன், பெல்ட் அடிச்சு அடிப்பேன். யோ நாங்க இப்ப போறோம், ஆனா எங்களை தேடி கண்டிப்பா வருவையா? அதான் நீங்க ஒண்ணுக்கு உலகம் தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் இருந்து அவங்கள தெரிய வர போறோம். போங்கடா பொறுக்கி பசங்களா. ஏ மச்சான் என்ன பாத்துருக்கேன் அவங்கள பேச விட்டு? அடிச்சு திறந்து மச்சான் போறீங்களா இல்லையாடா? மச்சான் நரப்புற சாமியார் அவ்வளவு பெரிய ஆளா? என்ன மச்சான் அப்படி கேட்ட? இமயமலையில 400 வருஷமா தவம் இருந்து இந்த ஊருக்கு இப்பதான் முதலா வர்றாரு. அது மட்டும் இல்ல மச்சான், அவர் கண் பார்வைப்பட்டா மண்ணும் பொண்ணாகும். கை அப்படி ஆட்டினா மனம் கொட்டும். அப்படிப்பட்ட பவர் சாமியாரு. என்ன உண்மையா இது? பேசாம இரு. அண்ணன் தலையில அண்டா வச்சு கேட்கிறாங்க. அதானே எனக்கு புரியல. பால் கூட எடுக்கிறாங்களா? இதை பார்த்தாலும் சந்தேகப்பட்டு கேளு. பேசாம வாய மூடு, என்ன நடக்குன்னு பாப்போம். 300 வருஷமா தவம் இருந்த சாமி மாமுனிவர் நம்மளை நோக்கி வருகிறார். உங்களுடைய அறிவு கண்ணை திறந்து வழிகாட்ட வருகிறார். மாமுனிவர் வருகிறார். மகா தவம் இருந்து வருகிறார்.
மச்சான் கட்டுச்சோறு கொண்டு வந்திருக்காங்க. அட சும்மா இரு மச்சான், வாய வச்சுட்டு பேசாம. அப்படியே அந்த சாமி ஆயிரம் சாமி. மச்சான் என்னடா இது? இவரா நம்ம பிரச்சனை தீர்க்க போறாரு? யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. காசில கழுத பூந்துருச்சு. சாமி இங்க இருந்து துரத்துறாங்க. அப்பா அடேங்கப்பா, சாமி சாதாரண ஆள் இல்ல போல. அமைதியாக இருந்து என்னிடம் அருளும் ஆசி பெற்று செல்லவும். வாடா சாமி. மச்சான் மடசாமின்றாரா மாடசாமின்றாரா? மாடசாமியா இருந்தாலும் மடசாமியா இருந்தாலும் உனக்கு என்ன பேசா வாய முடியும் தொலை. அவர் கோவத்துக்கு ஆளாயிராது. மச்சான் விவரமான ஆள் தான். குழப்பமா இருக்குதுல்ல? சரி, உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். சில பேரு கிருஷ்ணரை கும்பிடுவாங்க, சில பேரு நபிக நாயகத்தை கும்பிடுவாங்க, சில பேர் வந்து இயேசுநாதரை கும்பிடுவாங்க, சில பேர் வந்து புத்தரை கும்பிடுவாங்க, சில பேரு கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பின்னாடி போய் சாமி கும்பிடுவாங்க. மதம்ன்றது ஒரு சக்தி, அந்த சக்தி நமக்கு மேல இருக்கு. ஓகேங்களா? சரி, இப்ப எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. எல்லாரும் கண்ணை மூடுங்க. சாமியார் நமக்கேத்த சாமியார் தான். ஏய், எல்லாரும் கண்ணு மூடிட்டாங்க. விடுங்க, சாமியார் இருக்காரு. ஒரே ஒரு டுபா கொடுத்தாங்க. ஏமா ஏன் கண்ணு இல்லம்மா? அவங்க கண்ணை மூட சொன்னமா? கண்ணை மூட சொல்லி ஒரு நிமிஷம் ஆகுது. உடனே வர வேணாமா? வாங்கம்மா. நேரத்து பூஜையில் டண்டட 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 கூட்டத்தை பார்த்தா கடைசினே ஆகாத போல இருக்க. கண்டிப்பா சாமி ஒரு நல்லபடியா காட்டிடுவாரு. மாடசாமி, உன்னை பார்த்தவுடன் என் இதயம் துடிதுடிக்கிறது. உனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று இறைவன் எனக்கு கட்டளையிட்டான். ஏ மச்சான், நீ அசிஸ்டகார மச்சான், அசிஸ்டகார. உனக்கு அசிஸ்ட் அடிச்சிட்டு பல பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு போல இருக்கு. சாமி, காலைல சோறாக்குல இருந்து மாங்கு மாங்குன்னு வேலை பார்க்குற என் மனைவி அதே மாதிரி என்னையும் வேலை பார்க்கணும் எதிர்பார்க்கறா சாமி. நான் சாப்பாடு சாப்பிட்டு மல்லாகப்படுத்து மாடி வீட்டு கட்டணும்னு நினைக்கும் போது என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றா சாமி. பாரு மகனே, நோவாம நுங்கு சாப்பிடலாம் நினைக்கிறேன். நீ என்ன பண்ற? கழக்க பக்கமா திரும்பி கண்ணை மூடு. சியாங்கோ பையாங்கோ மக்களே, எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. உண்ட கண்ணை மூட சொல்றானே. சொல்லுங்க சாமி. இவங்கிட்ட எவ்வளவு தேரும்? இவனை பார்த்தா 10 பைசா தேராது. இவனை நம்பி பேசுறதெல்லாம் வேஸ்ட். ஆமா சாமி, சொல்ற வேஸ்ட். சியாங்கோ பையாங்கோ எல்லாரும் கண்ணு தரங்க. மகனே திரும்ப. பிரச்சனை உங்ககிட்ட இல்ல, 7வது தெருல 7ஆம் நம்பர் வீட்டுல கண்ணிக்கணியாத ஆடு இருக்கு. அது எப்படியாவது வர அமாசுக்குள்ள அதை திருடி எனக்கு தானம் பண்ணிட்டுனா நீதான் பெரிய கோட்டீஸ்வரன். அம்பானி, பில்கேட்ஸ் இவங்க எல்லாம் உங்களுக்கு பின்னாடி. புரியுதா? கடவுள் நம்ம பக்கம் தான் இருக்காரு. இனி ஜெயப்படி போட்டிக்கே வர மாட்டா. நீ அடுத்த வாட்டி வரும்போது நீ கோடீஸ்வரனா தான் என்ன வந்து பாப்ப. சரியா? சென்று வா மகனே, வென்று வா. பையில இருக்கிற பணத்தை போட்டு போய. ஒண்ணு இல்ல மக்களே, எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. பாரு குரட்டை தூங்குற பாரு மாடு. மச்சான் மச்சான் மச்சான், ஆடு வந்துருச்சா? எப்ப பார்த்தாலும் ஆடு ஆரம்பிது. அதுக்காக சிங்க டீமை கூட்டியாந்துக்க. வாங்கயா யோ மாப்பிள்ள, யாரு நீங்க? நீங்கள பார்த்தா எலி கூட பிடிக்க லாயக்கலாத மாதிரி தெரியுது. அதை எப்படி பிடிப்பாங்க? யோ, உன்னை பார்த்தா கூட தான் ஒன்னுத்துக்கு உதவாத மாதிரி தெரியுது. நாங்க ஏதாவது கேட்டோமா? யோ மாப்பிள்ள, என்ன ஓவரா பேசுறான்? சொல்லி வை. மச்சான், மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசு. ஆளுகள் பார்த்து இடம் போடாத. ஆட்டைய போடுறதுல கில்லாடிவங்க. வளவளு பேசாம முதல்ல வேலையை சொல்லுங்க. சிங்கத்துக்கு 1008 கமிட்மெண்ட் இருக்கு. மாப்பிள்ள சின்னவனா இருந்தாலும் சிறப்பா பேசுறான். பெரிய பாண்டித்தவர் வீட்டுக்கு போகாம பனிக்கேரி வீட்டு தோட்டத்துக்கு போங்க. சரி, நாளைக்கு அவருக்கு நிகரா நம்மளும் பணக்காரன் தான். ஓகேவா? தம்பியில சீக்கிரம் வேலையை முடிங்க. கிளம்புங்க கிளம்புங்க. மாப்பிள்ள வருஷா பிடிச்சிட்டு வாங்க. சரி மச்சான், போங்க போங்க, கிளம்புங்க, வேலையை பாருங்க. வர மச்சான். பாய்.